அளவு கிடையாது. சொல்லவே முடியாது. அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம இந்த ஆத்மா வந்து ஒரு விடுதலை அடைஞ்சு மேலே மோட்ச பிராப்தி ஆயிடுச்சுன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து பசி கிடையாது, தாகம் கிடையாது, தூக்கம் கிடையாது, பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. இதில் தான் நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம். பசி, பிறப்பு, இறப்பு, மூச்சு, பசி, தீ, இதில் தான் நம்ம கஷ்டப்படுறோம். இது எதுவுமே கிடையாது. இங்கே இதுவும் இல்லாமல் அங்கே முக்கியமாக என்னென்னா காலம், டைம் கான்செப்டே கிடையாது. டைம்ங்கிற கான்செப்டே கிடையாது. இப்போ தான் பார்க்குறோம், 3 ஆச்சு, திருப்பி 4 மணிக்கு போவோம், நாளைக்கு ஒரு நாள் முடிஞ்சு சொல்லலாம். நம்முடைய இன்பங்கள் வந்து அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இது ஜாலியாக ஒரு அதிகாரம் சேர்த்து நம்ம பார்த்து விளையாட்டுலாம் முடிஞ்சிச்சு. அதே பிறகு ரொட்டீனாக நம்ம போவோம், வேலையை பார்ப்போம், நல்லா பண்ணிட்டு இருப்போம். ஸோ கால தத்துவமே கிடையாது. இந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஒரு ஆத்மாவும் போய் சேர்றதா, அதுக்காக தான் பெருமாள் கைகால் கொடுத்துருக்காங்க. இது ஸ்ரீவைகுண்டம். ரெண்டாவது தான் பெருமாள் கீழே இறங்குறார். ஒரு யுகம் வந்து 27 லட்சம் வருஷங்கள் ஒரு இருக்க போறாரு. வந்து நம்ம ஒரு 10 அவதாரம் பண்றாரு. ஆயிரக்கணக்கான அவதாரம். அதில் 10 அவதாரத்துக்கு நம்ம தசாவதாரம் சொல்றோம். இந்த ராமகிருஷ்ணனை நம்ம கும்பிட முடியுங்களா? அந்த காலத்தில் நம்ம பிறந்திருந்தால் தான் நம்ம கும்பிட முடியும். கிருஷ்ணன் வந்து துவாபரத்தில் பிறந்தாரு, ராமர் வந்து திரேதாயுகத்தில் பிறந்தாரு. பல லட்சம் வருஷத்துக்கு ஓடி போனார். அவங்களாம் கும்பிட முடியும். ஸோ அடுத்ததான் பெருமாள் 4ஆவது எங்கே சாதிக்கிறாங்கன்னா, ஒருத்தவங்களுடைய மனசுலையும் ஒருத்தவங்க ஆத்மாவிலையும் எல்லா இடத்துலையும் அவர் தெரிவிக்கிறார். எல்லா இடத்துலையும் இருக்கிறார். மேதையில் இருக்கிறாரா இருக்கிறார், தூணில் இருக்கிறாரா இருக்கார், தூணிலும் இருப்பார், தூணிலும் இருக்கார். நம்முடைய ஒரு மனசுலையும் ஒரு ஆத்மாவுக்குள்ளேயும் அவர் இருக்கிறார். ஸோ அதை நம்ம வந்து ரசிக்க முடியுமா, சேவிக்க முடியாது. அதுதான் அந்தரியாமின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அந்த ஆத்மாவை உணர்ந்து அதில் உள்ள பெருமானை சேவிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப மெச்சூரிட்டி வேணும். அந்த அளவுக்கு நமக்கு வந்து மெச்சூரிட்டி கிடையாது. ஸோ இதுக்கு என்னதான் வழி? அதுக்கு தான் பெருமாள் உருவாக்குனது தான் அர்ச்சைகள்னு சொல்கிறோம். அர்ச்சைங்கிறது அர்ச்சைங்கிறது என்ன? நம்ம விக்கிரக ரூபமா ராமர், இப்போ இந்த ராமர் பலராமர் சிலை இருக்குது. ஒரு கோயிலில் பார்த்தா ரங்கநாதர் சிலை இருக்குது. இன்னொரு கோயிலில் பார்த்தா ஏழுமலையான் வெங்கடாஜலபதி சிலை இருக்குது. இன்னொரு கோயிலில் கிருஷ்ணர் சிலை இருக்குது. இன்னொரு கோயிலில் வராகர் சிலை இருக்குது. இன்னொரு கோயிலில் நரசிம்மர் சிலை இருக்குது. இந்த சிலா ரூபமாக நமக்கு சேவை சாதிக்கிறது தான் நம்ம அர்ச்சைன்னு சொல்கிறோம். இதுதான் 5வது அவதாரம். அர்ச்சைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சிலா ரூபமாக இருக்கிறதுனால இவர் ரொம்ப இன்ஃபீரியரா, இவர் வந்து ஸ்ரீராப்தினா, இவர் வந்து வைகுந்த பெருமாளோட இவர் வந்து ரொம்ப கரோச்சலா, இவருக்கு வந்து அந்தளவுக்கு பவர் இல்லையா அப்படின்னு கேட்டால், வைகுந்தநாதனுக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் தான் இவருக்கு சொல்கிறாங்க. இப்போ கற்சிலை பண்ணுறாங்க, ஒரு இது வைக்கிறாங்க. அந்த சிலை எப்படி வந்து கடவுளாக மாறுது? இந்த சந்தேகம் நமக்கு எல்லாரும் இருக்கும். கற்சிலை கடவுளாக மாறுது எப்படின்னா, ஒரு சில ஆகம விதிப்படி, இந்த ஆகம விதிப்படி இந்த மாதிரி நீங்கள் வந்து மந்திரங்கள் சொல்லி, அதுதான் கும்பாபிஷேகம் நம்ம சொல்கிறோம், பிராண பிரதிஷ்டைன்னு சொல்கிறோம். இந்த மந்திர இந்த மந்திர பிரகாரம் நம்ம அதுக்கு வந்து உயிர் ஊட்டினோம்னா அது சிலையாகிடுது. அதுக்காக தான் நம்ம வந்து 12 வருஷம் போட்டு கும்பாபிஷேகம் பண்ணுறது. சிலது வந்து சாலக்கிராமம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சாலக்கிராமங்கிறது ஒரு அரிய வகையான புனிதமான கல். எங்கே கிடைக்குதுன்னா கண்டகி நதி. எங்கே இருக்குன்னா நேபாளத்தில் இருக்குது. நேபாளத்தில் உள்ள கண்டகி நதியில் கிடைக்குது. அந்த சால கிராமத்துக்கு வந்து பிராண பிரதிஷ்டை எதுவும் தேவையில்லை. அப்படியே வச்சு நம்ம வீட்டில் சாமி கும்பிடலாம். ரொம்ப எளிமையான முறையில் சாமி கும்பிடலாம். ரொம்ப சிம்பிளாக சாமி கும்பிடலாம். ஸோ அர்ச்சை தான் நம்மளோட கலியுகத்தில் அர்ச்சாவதாரம். அதாவது விக்கிரக ரூபத்தில் சேவை சாதிக்க, சேவைனா காட்சி கொடுக்குறது. விக்கிரக ரூபத்தில் நமக்கு காட்சி கொடுக்குற பெருமாள் தான் ராமராகவும், கிருஷ்ணராகவும், நரசிம்மராகவும், ஏழுமலையானாகவும் எல்லா ரூபத்தில் சேவை சாதிக்கிறது தான் நமக்கு எளிதில் பண்ணக்கூடியது. இந்த மாதிரி எளிதில் பற்றக்கூடியது தான். அதுக்காக தான் நம்ம வந்து பண்ணுறோம். இப்போ எல்லாம் கேட்பாங்க, இந்த 5 முறையில் அதனால தான் நமக்கு வந்து கோயில்களுக்கு வந்து நம்ம போய் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அர்ச்சாவது வந்து அவ்வளோ தோட்டம் இருக்குது. இப்போ வந்து கிருஷ்ண அவதாரம் வந்து ஏன் நம்ம அதிகமாக பண்ணுறோம் அப்படின்னா, கிருஷ்ணன்லாம் வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது. ராமர் வந்து ஒரு மனுஷன் எப்படி நமக்கு அவங்க ஆனால் கிருஷ்ணன் வந்து எப்படின்னா வரைக்கிறதுக்கு அவதாரம் அதே மாதிரி கிருஷ்ணனுடைய அவதாரம்
பெருமாள் அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் பெருமாளும் நேரம் போகிறார். பெருமாள் ரொம்ப சுலபம்னா ரொம்ப சௌகரியம், ரொம்ப சுலபம். பெருமாளை பற்றி எல்லாம் பயந்துக்குவாங்க. சுலபம் ரொம்ப பயந்துக்க வேண்டியதில்லை. அவர் நம்ம தாய் தந்தை மாதிரி ரொம்ப சுலபம். கிருஷ்ணர் தான் ரொம்ப சுலபம். அவர் கேட்கறதுலாம் என்ன, நீ வா என்னை பற்றி பாடு சாப்பிடு அப்படின்னு தான் கேட்குறாரு. வேறு ஏதாவது அவர் சொல்ல, வேறு நம்மளை அது கொடு இது கொடு, நீ காசு கொடு அது கொடு, எதுவுமே அவர் சொல்கிறதில்லை. அவர் சிம்பிளாக சொல்கிறாரு. ஸோ இந்த கலியுகத்தில் நம்ம பற்றக்கூடியது, பகவான் அடையத்தில் பற்றக்கூடியது அர்ச்சாவதாரம் தான். கோயில் உள்ள சிலாரூபமாக வெயிட்டு தூக்கி பண்ணுறேன், நான் மலை ஏறி வரேன், எதுவுமே தேவை கிடையாது. இந்த ஈரோட இப்போ என்ன செய்ய போனோம்னா ஈரோப்பாவை மாற்ற போகிறோம். ரஷ்ய நாட்டிலேருந்து ஒரு பக்தர்களாக வந்திருக்காங்க. இப்போ அவங்க தான் நாம சங்கீதம் பண்ண போகிறாங்க. அவங்க தான் இப்போ நம்மலாம் அலேக்ஸா அவங்க பண்ண போறாங்க. நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய நாகரிகத்தை எங்களுடைய ஆச்சாரியர் செய்த கோபாலனுடைய கருணையினால அவங்க உலகம் முழுவதும் இந்த ஹரிநாம சங்கீதத்தை அடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஸோ அவங்கள இன்னைக்கு இங்கே அழைச்சிருக்கணும். இப்போ அவங்க தான் என்ன செய்யறாங்க, நாம சங்கீதம் பண்ண போறாங்க. அவங்களோட சேர்ந்து நீங்க நினைச்சிடணும் நல்லா. ஏன்னா அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, இந்தியாவில் உள்ளவங்களாம் சிறந்த பக்தர்கள் நினைச்சிருக்காங்க. அவங்க கேட்டாங்க, Там говорят, и мы начнем кричать, Харе Кришна, очень явно. அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, சிலகம் போட்டு சேரி கட்டி அப்படி வந்துருக்காங்க. அப்ப நம்முடைய கலாச்சாரம் என்ன, கொள்கைகளை உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு, குறிப்பாக வெளிநாட்டு மக்களுக்கும் நம்முடைய மிகவும் நிபுணமாக அவர்களுக்கு தாழ்ந்த மக்களுக்கும் அதை எடுத்துக்கொள்ளும் மன்னர் எடுத்துரைக்கும் மன்னர் அனைவரும் எடுத்துக்கொள்ளும் மன்னர் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் குறிப்பாக நாட்டுரையாளர்கள், உபன்யாசங்கள், ஆன்லைன் வழியாக சகோதரர்கள் தொடர்ச்சியாக மகராஜ் அவர்கள் நடத்திக் கொண்டுள்ளார்கள். மகராஜ் அவர்கள் தென்னிந்தியாவில் குறிப்பிடத்தக்க அல்லது பக்தி இலக்கியில் உள்ள ஆழ்ந்த விஷயங்களை மக்களிடையே எடுத்துக் கூறுவதில் மிகவும் வல்லுனர். மகராஜ் அவர்கள் கோயம்புத்தூரில் உருவாகி கொண்டுள்ள கோவை சந்திர எஜுகேஷனல் ட்ரஸ்ட் எனப்படும் மிகப்பெரிய கல்வி நிறுவனத்தினை நிர்வகித்து தலைமையேற்று நடந்து வருகிறார்கள். மகராஜ் அவர்களை தற்போது நம்முடைய கிருஷ்ண பலராம விருத்தை சிறப்புரையாற்ற அன்புடன் வேண்டுகிறோம். Hare Krishna, you are from Russia? Russia? படிச்சு அவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்க முடியாதுங்க. அதுக்காக ஆச்சாரியர்கள் அந்த வேதத்துல இந்த பகவத்கீதாவில் என்ன சொல்லிருக்குன்னு சொல்லி அதை கற்று நமக்கு கொடுத்த அந்த கருத்துக்கள் எல்லாம் நம்ம நம்மளுடைய லைஃப்லயே பிராக்டிஸ் பண்ற மாதிரி பண்ணி கொடுக்கறது ஆச்சாரியர்களுடைய கிருபை. அவங்க இல்லாம